சேஷா, இப்போ ஒரு குழுக்கள் எடுக்கலாம். அந்த குழுக்களில் வந்துட்டு 12 சீட்டு இருக்கும். நீ ஒன்று எடு, தம்பி ஒன்று எடுக்கட்டும். சரியா? எடு சேஷா, ஒரு சீட் எடு. கோகுலதேவா, நீ ஒன்று எடு. சரி சேஷா, நீ இங்கே வை. கோகுலா, நீ இங்கே வை. இப்பரா, கோகுல் இங்கே வை. சரி, நீங்கள் போயிட்டு வாங்க. தேங்க்யூ, பாய். காவியா செல்வ முத்துக்குமார், சேஷதேவா எடுத்தது. மோனிஷா அன்பழகன், கோகுலதேவா எடுத்தது. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த ரோஜு ஜோக்கோ ஈவெண்ட் வந்துட்டு லாஸ்ட் வீக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட்டு சண்டே இவங்க, இந்த சண்டே இவங்க. ஓகேவா? இவங்க 2 பேர் தான் லக்கி சாம்ப்ஸ். இவங்களுக்கு வந்து நம்ம ஆஸ் பர் நம்ம ரோஜு ஜோக்கோவோட ரிவார்ட்ஸ் நம்ம கொடுத்துர்லாம். ஓகேவா? தேங்க்யூ. இது பார்த்துக்கோங்க. இது ரிமைனிங் மொத்தம் 12 பேர்த்தில் 2 எடுத்தாச்சு. மீதி எல்லாம் வெவ்வேறு பேர் தான் எழுதியிருப்போம். பேர் நான் படிக்கலை, பட் ஆனால் பார்த்துக்கோங்க, அது வேறு பேர். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால வீடியோ கிளிப்பு நான் எடுக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோ கிளிப் தேவைப்படாது. காரணம் ஏன்னா இதே மெத்தடில் தான் நாங்கள் பண்ணுவோம் வாரம் அப்படின்றத நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன். ஓகே, எல்லாமே வேறு பேர் தான். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த ரோஜு ஜோக்கோ அதோட ஐடியாலஜி என்ன அப்படின்னா, பியூர்லி அவேர்னஸ் கிரியேஷன். அதாவது ஃபிசியோதெரப்பி பற்றின அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது தான். இந்த அவேர்னஸ் வந்து காமன் பீப்புளுக்கும் பொருந்தும், ஃபிசியோஸ்க்கும் பொருந்தும். இந்த ஃபிசியோன்றப்ப ஃபிசியோதெரபிஸ்ட்டாகவும் இருக்கலாம், ஃபிசியோதெரபி ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். இதுதான் இந்த ரோஜு ஜோக்கோனுடைய ஐடியாலஜி. ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த ரோஜு ஜோக்கோவில் வந்துட்டு தினமும் ஒரு கேள்வி கேட்போம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க பதில் சொல்லலாம். பதில் சொல்கிறவங்கள நம்ம பேர் எடுத்துப்போம். அதாவது ஒரு வாரத்துக்கு 7 நாள் அப்படின்னா 7 கேள்வின்னு வச்சுக்கோங்க. 7 கேள்விக்குமே ஒருத்தங்க பதில் சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஒரு டைம் அவங்க பேர் எழுதுவோம். 7 டைம் எழுத மாட்டோம். சரிங்களா? அட்லீஸ்ட் 7 நாளில் ஒரு நாள் நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தாலும் நாங்கள் அந்த பேரை எழுதுவோம். இதுதான். ஸோ ரோஜு ஜோக்கு விளையாண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாரம் நீங்கள் நல்லா சிறப்பாக விளையாண்டு அந்த ரிவார்ட்ஸை வந்து வாங்கிக்கோங்க. ரிவார்ட்ஸை நான் எவ்வளோன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா? ஜஸ்ட் ஒரு 50 rupees. இது வந்து சும்மா ஒரு காம்ப்ளிமெண்ட்டுக்கு தான். ஓகேங்களா? சும்மா போட்டி வச்சா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லையா? அதனால் அது. ஓகே, தேங்க்யூ.